வருங்கால முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மகன் வருங்கால முதல்வர் வேலுமணி அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அமைப்பு செயலாளர் காவல்துறை அமைச்சர் சோதரர் உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன் அவர்களே, செயலாளர் சட்டப்பேரவை துணைத்தலைவர் அண்ணி பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களே, சிறப்போடும் எழுச்சிமிகு தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்திக் கொண்டிருக்கின்ற திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் எம்பி சார் மகேந்திரன், முன்னாள் எம்எல்ஏ சோழர் பொன்னுசாமி அவர்களே, தாராபுரம் நகரக்கழக செயலாளர் அறிவித்தவர் டி காமராஜ் அவர்களே, தாராபுரம் மேற்கு ஒன்றியக்கழக செயலர் ஆர் பாலகுமார் அவர்களே, மேற்கு ஒன்றியச்சார் திரு பி செந்தில்குமார் அவர்களே, கிழக்கு ஒன்றியச்சார் திரு தேவி சோமசுந்தரம் அவர்களே, தாராபுரம் தெற்கு ஒன்றியச்சாளர் திரு பி ரமேஷ் அவர்களே, தாராபுரம் கிழக்கு ஒன்றியச்சாளர் திரு கே செல்வகுமார் அவர்களே, மூலனூர் தெற்கு ஒன்றியச்சாளர் எம் ராஜரத்னம் அவர்களே, மூலனூர் வடக்கு ஒன்றியச்சாளர் ஆர் செல்வகுமார் அவர்களே, மூலனூர் பேரூராட்சி செயலாளர் திரு வி வெற்றிவேல் அவர்களே, உத்தராவதி பேரூர் செயலாளர் திரு ஏ.பி.கே. கமலகிருஷ்ணன் அவர்களே, சின்னக்கம் பாளையம் பேரூர் செயலாளர் பி பெரியப்ப குமாரசாமி அவர்களே, கன்னிவாடி பேரூர் செயலாளர் பி லட்சுமணசாமி அவர்களே, வடத்துப்பாளையம் பேரூர் செயலாளர் சரச்சிதன் அவர்களே, எம்ஜிஆர் மாவட்ட செயலாளர் கே பி ரமேஷ் அவர்களே மற்றும் திரளாக வருகின்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகள் இருக்கின்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிகளே, சங்கத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, தொழிலாளர் நண்பர்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். மீண்டும் அம்மாவுடைய அரசு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு வருகிறது. இன்றைக்கு மக்களுக்கு தேவையானது நல்ல குடிநீர் வசதி, அதை முழுமையாக நாங்கள் செய்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் அம்மாவுடைய அரசு 14.74 கோடி ரூபாய் தாராபுரம் நகராட்சி பகுதியில குடிநீர் அபிவிருத்தி திட்டத்தின்படி குடிநீர் அபிவிருத்தி திட்ட பணிகள் முடியும் தருவாயில் இருக்குது. அடிப்படை தேவை குடிநீர். அந்த குடிநீரை வழங்குவதற்கு நம்முடைய அரசு நகராட்சியிலே நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதே போல இன்னைக்கு வேளாண் மக்கள் பயன்பெற என்பதற்காக ஏரி குளம் குட்டை எல்லாமே குடிநீர் மராமத்து திட்டத்தின் மூலமாக இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டு வருகிறோம். பருவகாலையிலே பெய்த மழை நீர் முழுவதும் ஏரியிலே சேமித்து வைத்து கோடை காலத்திலே நிலத்தில் நீரை உயர்த்துவதனால குடிப்பதற்கான நீர் கிடைக்கும். அந்த திட்டத்தையும் அம்மாவுடைய அரசு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தடுப்பணை இங்க கூட ஒரு அற்புதமான தடுப்பணை கட்டியதன் காரணமாக குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வச்சுக்கிறோம். குடிநீர் பிரச்சனையை தீர்க்கப்படுகிறது. ஆகவே இன்னைக்கு ஓடில் குடிக்க தடுப்பணை, நதியில் குடிக்க தடுப்பணை, மழைக்காலையில பெய்கிற நீர் முழுவதும் சேமித்து வைத்து நிலத்தடி நீரை உயர்த்தி கோடை காலத்திலே விவசாயிகளுக்கு தேவையான நீரை அம்மாவுடைய அரசு வழங்குவதற்காக இந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். அதே போல இன்றைக்கு தாராபுரம் பகுதியில மைய பகுதியில பிரம்மாண்டமான பாலம் யாருமே இன்றைக்கு இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கைக்கு சுமார் 70 கிலோமீட்டர் நீளமுள்ள அற்புதமான சாலை, சுமார்
715 கோடி ரூபாயில இந்த பணி நிறைவேற்றப்பட்டிருக்குது. ஒட்டஞ்சத்திரம் முதல் பாராபுரம் அவனாசி குளம் வரை இந்த சாலை அமைக்கின்ற பணி முடியும் தருவாய் இருக்குது. இன்னும் 10 நாள்ல இந்த சாலை பயன்பாட்டுக்கு திறக்கப்படும். நல்ல குடிய வசதியை இந்த தொகுதியில் செய்து கொடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு எல்லா பகுதியிலும் பாருங்க, 2011க்கு முந்தி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில எப்படி ரோடு இருந்தது, 2011க்கு பிறகு இப்பொழுது எப்படி சாலைகள் இருக்கிறதை நீங்க பார்த்தாலே அனைத்து பகுதியும் போக்குவரத்து நெரிசல் இல்லாம, விபத்து இல்லாம அற்புதமான சாலையை கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு. அதே போல இன்னைக்கு தென்னை விவசாயிகள் இருந்த பகுதியில அந்த தென்னை விவசாயிகளுக்கு ரெட்டிப்பு வருமானம் கிடைப்பதற்காக நீராபானம் இன்னைக்கு இறக்கிறதுக்கு அதுக்கு நாங்க அனுமதி கொடுத்திருக்கோம். நீராபானம் தயாரிப்பதற்கு இறக்குவதற்கு அம்மாவுடைய அரசு அனுமதி வழங்கியிருக்கு. அதே போல இன்னைக்கு தைப்பொங்கல் என்றாலே விவசாயிகளுடைய முக்கிய பகுதி. தை பிறந்தால் வழிபிறக்கும். இன்னைக்கு தை திருநாள் தமிழுடைய திருநாள். அந்த தை பண்டிகையை எல்லா வீடுகளிலும் சிறப்பாக கொண்டாட வேண்டும். எல்லா அரிசி குடும்பத்தினருக்கும் 2500 ரூபாய் அம்மாவுடைய அரசு 2500 ரூபாய் கொடுப்போம். கிடைச்சதா இல்லையா? முழு கரும்பு, சர்க்கரை, அரிசி, ஏலக்காய், முந்திரி, திராட்சை இதெல்லாம் கொடுத்து நம்முடைய விவசாய குடிமக்கள் ஏழை தொழிலாளி வீட்டில் சிறப்பாக தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்ட அதுக்கு வழிவகை செய்த அரசு அம்மாவுடைய அரசு. அதே போல விவசாயிகள் இன்னைக்கு பல்வேறு சோதனையின் காரணமாக புயலால் பாதிக்கப்பட்டாங்க, விவசாயி அரைச்சால் பாதிக்கப்பட்டாங்க, நல்ல விலை கிடைக்காம விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளை இன்றைக்கு வாழ்வாதாரம் பாதித்த விவசாயிகள் வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக அம்மாவுடைய அரசு அவள் வாங்கிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்கடன் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. 16,43,000 விவசாயிகள் பயன்படுத்திருக்காங்க. இதுக்காக 12,110 கோடி அரசாங்கம் இன்னைக்கு நிதி செய்யப்படுகிறது. விவசாயிகளுடைய நிலையெல்லாம் இன்னைக்கு ஏற்றுக்கொள்வதற்காக எங்களுடைய அரசு இந்த பயிர்க்கடனை ரத்து செஞ்சிருக்குது. ஸ்டாலின் பேசுறாரு, கோவணத்தெல்லாம் பேசுறாரு. அதிமுக தான் பயனடைகிறாங்க இந்த பயிர்க்கடன் ரத்துனால. திமுக யாருமே சொசைட்டில போய் கடன் வாங்கலையா? அது நிலம் அதிகமா இருக்குது திமுக கடன் அதிகமா இருக்கு சொசைட்டில. அதே போல இன்னைக்கு ஏழை எளிய மக்கள், விவசாய தொழிலாளி, தாழ்த்தப்பட்ட மக்கள், இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அனைத்து மக்கள் வீடு இல்லாத அனைத்து மக்களுக்கும் காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்கப்படும். அனைத்து மக்களுக்கும் வீடு இல்லாத வீட்டு மனை இல்லாத அந்த ஏழை தொழிலாளிகள், ஏழை மக்களுக்கு கிராமப்புறத்தில் காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்கணும். அதுபோல பாலாபுரம் போல நகரத்தில் ஏழை மக்களுக்கு அடுக்குமாடி காங்கிரஸ் வீடு ஏழை மக்களுக்கு கட்டி கொடுக்கணும். தமிழகத்தில் வீடு இல்லாதவர்களே இல்லை என்ற நிலையை நாங்கள் உருவாக்கி பார்க்கிறோம். அதோட இன்னைக்கு கல்வியில தமிழகம் சிறந்து விலகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பாலாபுரம் சட்டமன்ற தொகுதி கிராமம் நிறைந்த பகுதி. அது கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு அந்தந்த பகுதியிலேயே அந்த பள்ளிகளை தரம் உயர்த்துவதற்காக ஆரம்ப பள்ளி, நடுநிலைப் பள்ளி, உயர்நிலைப் பள்ளி, மேல்நிலைப் பள்ளி தரம் உயர்த்தி அங்கேயே அவர்களுக்கு கல்வி கிடைக்க அரசு அறிவியல் புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தினார்கள். அதை தொடர்ந்து உங்கள் அரசு இன்னைக்கு நடைமுறைப்படுத்தி வருகிறது. 2017 சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தாங்க. நான் நிறைவேற்ற அந்த இல்லத்து அரசுகளுக்கு அவருடைய சுமையை குறைப்பேன் என்று சொன்னாங்க. அவருடைய சுமையை குறைப்பதற்காக
மிக்சி, விலையெல்லாம் கிரைண்டர், விலையெல்லாம் மின்சினை கொடுத்து அதே அதே திராவிட முன்னேற்ற கண்டனம் ஆர்வம் கொடுத்தாங்க. ஆட்சிக்கு வந்து நிலப்பட்ட விவசாயிகள் 2 கிலோமீட்டர் போட சொன்னாங்க. எத்தனை விவசாயிகள் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் 2 கிலோமீட்டர் அத்தனையும் பச்சப்பை வேறு அறிக்கிற இவரோ ஒன்று போல நிலையத்தில் சரித்திரமே கிடையாது. சட்டமன்றத்தில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்து அப்ப இருக்கின்ற முதலமைச்சர் கருணாநிதி கேள்வி கேட்டாங்க. தேர்தல் நேரத்தில் நீங்க நிலப்பட்ட விவசாயிகள் 2 நிலம் சொன்னீங்க, எங்கே நிறைவேற்றீர்கள்? நீங்கள் நிலப்பட்ட விவசாயிக்கு நிலம் கொடுக்க வேண்டும் வாக்குறுதி கேட்கின்ற பொழுது அவர் கருணாநிதி முதலமைச்சர் காலத்தில் கையளவு நிலம் கொடுத்தாலும் கொடுக்கும் சொன்னாரு. கடைசி வரைக்கும் அந்த கையளவு நிலத்தை காப்பாற்றி போது திமுக நிலத்தை பிடிவாக பரவாயில்ல. தாராபுரம் பகுதியில நல்ல நிலையத்துக்குள்ள விலை மதிக்க முடியாத நிலை இருந்தா திமுக கவலைப்பட்டு கேள்வி போடுவாங்க, பட்டம் போட்டுவாங்க. எச்சரிக்கையா இருக்கலாம். திமுக 10 ஆண்டு காலமா ஆட்சி பசிக்கிறான் மனசுல அப்படி முடிக்கிறாங்க. ஆட்சி முடிக்கிறது 10 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது இன்னைக்கு சட்டத்தை மீறி இன்னைக்கு பல்வேறு செயலில் ஈடுபட்டிருக்காங்க திமுக. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் திமுக ஒன்றிய செயலாளர் திமுக நிர்வாகிகள் ரயில்ல பயணம் செய்யறாங்க. அதே ரயில்ல ஒரு கற்பனை பெண் பயணம் செய்யறாங்க. அந்த பெண்ணுகிட்ட திமுக ஒன்றிய செயலாளரும் நிர்வாகிகள் தகாத முறையில் நடந்துகிட்ட காரணத்தால அந்த பெண்மணி காவல் நிலையத்தில் புகார் செஞ்சு புகார் நிலையத்தில் வழக்கு தொடர்ந்து சிறை அடைக்கப்பட்டு ஜாமீன் வந்துள்ளாங்க. மாவட்ட ஊராட்சி மன்ற அலுவலகத்தை என்ன மிகுதியில் நினைக்கிறார் எல்லா தொலைக்காட்சியில் உள்ள செய்தியை கொண்டுள்ளோம். அதே போல மெட்ராஸ் ஒரு ஹோட்டல்ல திமுக நிர்வாகி ஹோட்டலுக்கு வந்து மூக்கு முடிய புரோட்டாவும் பிரியாணி சாப்பிட்டு எல்லா தொலைக்காட்சியும் காட்டி சொல்லி செல்போன் கடைக்கு செல்போன் வாங்கிட்டு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த ஊழியர்கள் அடிக்கிறாங்க. அடுத்த நாள் ஸ்டாலின் திமுக நடைபெற்ற சட்டத்தில் நடத்தினால் அந்த ஓட்டுநர்களை போய் கட்டப்பட்டு திமுக மக்களை பாதுகாக்கக்கூடிய இயக்கம் திமுக ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது வேறு அத்தகைய ரவுடிகள் பண்றாங்க. ஆட்சி அதிகாரம் மக்கள் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. நான் சொன்ன செய்திகளை பார்த்தா திமுக ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. திமுக பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காட்டி போடுவாங்க. நீ ஒழுக்கமா இருந்தாலும் பெண்கள் பாதுகாப்பு கொடுப்பாங்க. இன்னும் ஒரே சொல்லுவோம். 1989 நான் சேவல் சின்னத்தில் வெற்றி பெற்று எம்எல்ஏ சட்டமன்றத்தில் இருந்தேன். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எதிர்கட்சி தலைவரா இருந்தாங்க. அப்போ அம்மா எழுந்திருச்சு சட்டமன்றத்தில் பேசுறாங்க. அந்த எதிர்வரிசையில திமுக தலைவர் கருணாநிதி முதலமைச்சர் இருந்த காலகட்டம். அப்ப அமைச்சர்கள் முன்னிறுக்கிறாங்க. அம்மா எதிர்வரிசை அமர்ந்துட்டாங்க. அம்மாவுக்கு பின்னால நான் அமர்ந்திருக்கோம். அம்மா எழுந்து பேச உட்பட்டவுடனே திமுக அமைச்சர்லாம் அம்மா மேல புத்தகத்தை விசிறி எரிஞ்சாங்க. அம்மாவை அடிச்சாங்க. அப்பா முடிவு பிடிச்சு நீட்டாங்க. சட்டமன்ற மாமன்றத்தில் ஒரு எதிர்கட்சி தலைவர் பெண்ணுக்கும் போறாங்க. திமுக தலைவர் ஒரு கருணாநிதி முதலமைச்சர் இருந்தபோது ஒரு முதலமைச்சர் கண்ணீரிலே ஒரு பெண் காக்கப்பட்டு ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களோ அம்மாவுக்கே குறிப்பிட்ட நிலையினா ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு இந்த திமுக ஆட்சியில பாதுகாப்பு கொடுப்பாங்களா? சாதி பேசுகிற கட்சி, ரவுடித்தனம் செய்கிற கட்சி,
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களை பாதுகாக்கின்ற கட்சி, நாட்டு மக்களை பாதுகாக்கின்ற அரசு நம்முடைய அரசு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் தமிழக மக்களுக்காக கொடுத்த கொடை இருவரும் தலைவர்களும். அதுதான் இன்னைக்கு தமிழகத்திலே நாட்டிலே எத்தனையோ தலைவர் பிறக்கின்றார்கள், வாழ்கின்றார்கள், இறக்கின்றார்கள். இடைப்பட்ட காலத்திலே நாட்டு மக்களுக்கு அவர் செய்த சேவைதான் மக்கள் உள்ளத்திலே நிலைத்து நிற்கும். அப்படி பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் நாட்டு மக்களுக்காக உழைத்தார்கள். தன் உயிர் உள்ளவரை உழைத்தார்கள், நாட்டு மக்களுக்கு உழைத்தார்கள். அதனால்தான் அந்த இருவரும் தலைவரும் மக்கள் மனதிலே தெய்வமாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 20 ஆசையோடு இன்னைக்கு அம்மாவுடைய செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஸ்டாலினுக்கு பொறுக்க முடியல. இந்த 3 மாசத்துல முதலமைச்சர் எப்படி முதலமைச்சர் முடியும்? தேர்தல் வைக்கணும், மக்கள் வந்து ஓட்டு போடணும். ஓட்டு போட்ட பிறகு அந்த வாக்கு என்ன வேணும், அந்த வாக்கு என்ன பிறகு அவங்க வெற்றி பெற்றாங்களா தோல்வி விட்டாங்களா அறிவிக்க வேணும். அப்படி எந்த கட்சி பெரும்பான்மை சட்டமன்ற சொன்னாங்களோ அவர்கள் ஆட்சிக்கு வர முடியும். இதையெல்லாம் பார்க்கல. நம்முடைய மளிகை கடையில் போய் பொட்டத்தைக்கு வாங்கிட்டு போற மாதிரி சிஎம் பதவி நினைக்கிறேன். ஸ்டாலின் அவர்களே, மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தால் தான் முதலமைச்சராக முடியும். அதை மறந்து நீங்க பேசாதீங்க. எங்களை பொறுத்தவரைக்கும் நாட்டு மக்களை ஆதரிக்கிறார்கள். நிச்சயமாக அம்மாவுடைய அரசு தொடரும் தொடரும் தொடரும். பார்க்கிறார் ஸ்டாலின் ஏற்கனவே 2019 திமுக ஆட்சியிலே கிடையாது. 2019 திமுக ஆட்சி இருந்ததா? அதிமுக ஆட்சி இருந்தது. நான் முதலமைச்சர் இருந்தேன். என் தலைமையில் அம்மாவுடைய அரசு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு ஸ்டாலின் ஊரூரா போய் அங்க இருக்கிற சென்னையில வெற்றிட போட்டு அமர்ந்துட்டு பொதுமக்களுக்கு முன்னால ஊர்ல என்ன குறை இருக்குது அந்த குறையை சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன் மனு வாங்கினார். அந்த மனுல எங்க போச்சு? எங்க போச்சுங்க? 2019 நீங்க வாங்கின மனுனா எங்க போச்சு? போச்சுன்னு சொல்றாரு. 2019 மக்களை ஏமாற்றி மனுக்களை வாங்கி இன்னைக்கு அப்பொழுது வெற்றி பெற்றீங்க. நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்று வந்தா நாங்க நன்மையை செய்வோம் சொன்னீங்களா? நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்று வந்தீங்களா? நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? ஒண்ணுமே கிடையாது. ஆட்சி இருப்பது அதிமுக. நீ மனுவாய் எங்கோட கொடுக்க எங்கிட்ட கொடுக்கணும்? கொடுத்தா செஞ்சிருப்போம். நாட்டு மக்களை எப்படி ஏமாற்றுகிறது என்று பாருங்க. இப்ப மனு வாங்க ஆரம்பிச்சுட்டா ஊரா போய் மனு வாங்குறாரு. அவங்க பெட்டி வச்சிருக்காரு. பெட்டி பார்த்தாலே திமுக பெட்டிக்கு நம்பர் இருக்கு. ஏன்னா பெட்டி வாங்கி வாங்கி பழக்கப்பட்ட கட்சி திமுக கட்சி. பெட்டி போய் பக்கத்தில் வச்சுக்கிறாரு. மக்களை பார்த்து பேசுறாரு. உங்களுக்கு குறை இருந்தா மனுவா எழுதி அந்த பெட்டியில போடுங்க. அந்த பெட்டிய கூட்டு கூட்டி சீல் வச்சு நான் வீட்டுல கூட வச்சுக்கிறேன். தேர்தல் முடிஞ்ச பிறகு நான் வெற்றி உடனே நான் முதலமைச்சர் ஆகி 3 நாள்ல ஒரு பிரச்சனை தீர்ப்போம். எப்படிமா பிரச்சனை தீர்க்க முடியும் 3 நாள்ல? நானும் முதலமைச்சர் இருக்கிறேன், அவரும் துணை முதலமைச்சர் இருந்தாரு. இதெல்லாம் எப்படி நாட்டு மக்களை எண்ணி பாருங்க. இன்னும் சொல்றேன், புரட்சி தலைவர் அம்மா சட்டமன்றத்தில் பேசினாங்க. எனக்கு பின்னாலும் 100 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அப்படி 100 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது நீ சீலம் உடைக்க முடியாது, கூட்டை உடைக்க முடியாது, வெற்றியும் உடைச்சு பார்க்க முடியும். எவ்வளவு ஏமாற்றுவாங்க போய் மனு வாங்குறாரு. ஒரு மனு கொடுக்குறாரு. திருமலைங்கிறவங்க மனு கொடுக்குறாரு. அதை வாங்கி படிக்கிறாரு. அதை படிச்சு பார்க்கும்போது அந்த மனு கொடுப்பவர் சொல்றாரு, எனக்கு கறவை மாடு வேணும்னு கேட்கிறாரு. இவர் என்ன திருமலை சகோதரி கணவனை காணான்னு பெட்டிஷன் கொடுக்கலான்னு சொல்றேன். அது இல்லைன்னா தலைவர் நான் கறவை பசு கேட்கிறேன் அப்படின்னு கேட்கிறேன். இவரு கையில வாங்குற மனுவுக்கு எப்படி கேட்டீங்கன்னா ஒட்டியில போடுற மனுவுக்கு எப்படி இருக்கும்? யாரை ஏமாத்துற நாடகம்? ஒரு திட்டம் போட வேண்டும்னா, ஒரு சாலை அமைக்க வேண்டும்னா சாலைக்கு எஸ்டிமேட் தேவைப்படும். அப்புறம் அதுக்கு டெண்டர் விடணும், டெண்டர் இறுதி கொண்டு வரணும்.
நிதி ஒதுக்க வரும். அப்புறம் தான் அந்த ரோடு போடணும். இது கிட்டத்தட்ட ஒரு 9 மாத காலம் ஆகும். நீ எப்படி 100 நாள்ல செய்ய முடியும்? என்ன படமா ஏக்கல் 100 நாள் ஓடுறதுக்கு? எவ்வளவு பொய், அத்தனையும் பொய், பேசுறது மூலம் பொய், நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக இப்படிப்பட்ட கூட்டம் கிளம்பி. இந்த தேர்தல்ல அதிமுக தான் நல்லது செய்யும். வெற்றி பெற்று வந்தா அம்மாவுடைய அரசு மக்களுக்கு நன்மை எடுத்தது. நீங்க கூட பாருங்க, அம்மா மெடிக்கல் யாரு கேட்டா யாருமே கேட்கல. இன்னைக்கு ஏழை எளிய மக்களுக்கு கிராமத்திலிருந்து நகர வரை மக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதியில அம்மா மெடிக்கல் திறக்கப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்து இப்பொழுது 2000 அம்மா மெடிக்கல் தமிழ்நாடு முழுவதும் திறக்கிருக்கிறோம். உடனே சாதி சொல்லாரு எடப்பாடி பழனிசாமி வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தி, பொய்யான செய்தியை பரப்புகிறாரு. எங்க 2000 மெடிக்கல் திறக்க முடியல. இந்த மாத இறுதிக்குள் 2000 அம்மா மெடிக்கல் திறக்கப்படும். ஒவ்வொரு அம்மா மெடிக்கல்லையும் கிட்டத்தட்ட ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு மருத்துவ உதவியாளர் இதை போட்டு அங்கங்க ஏழை மக்கள் மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கலாம். அதுவும் அம்மாவுடைய அரசு அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறோம். அதோட இனிமேல் அரசாங்கத்துக்கிட்ட போய் அரசு அதிகாரிகள் வந்து உங்களுடைய பிரச்சனை பற்றி சொல்ல வேண்டிய வேலையே இல்லை. நீ வீட்டில் இருந்து ஒரு செல்போன் வந்து பிரச்சனை தெரிவிக்கலாம். 2 மாதத்துக்கு மட்டும் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அரசு அதிகாரி உத்தரவிட்டு அந்த பணி துவங்கி நடந்துட்டு 10 நாள் அந்த திட்டம் துவக்கிறோம். முதலமைச்சர் உதவி மையம் மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட உதவிக்கு மேலாண்மை திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக உதவி மையம் 1100க்கு செல்போன் இருந்து எந்த பிரச்சனைக்கு எந்த டிபார்ட்மெண்ட் நீங்க அனுப்பினாலும் அந்த டிபார்ட்மெண்ட் உடனடியா ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கும். உலகம் இவன் பொட்டியில போட்டுட்டு மனுவாய் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு செல்போன்ல இருந்து உங்களுடைய பிரச்சனைய, பெரிய பிரச்சனையா, தெருவில் பிரச்சனையா, நீங்க வரலையா, இப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தா அந்த பிரச்சனைக்குள்ள துறைக்கு நீங்க அனுப்பி வச்சீங்கன்னா 1100 குறிச்சிருக்க 10 நாள் திட்டத்தை துவக்கி வைக்கிறேன். இந்த திட்டத்தின் வாயிலாக உங்களுடைய குறைகளை வீட்டில் இருந்து அரசுடைய கவனத்தை கொண்டு வந்து தீர்க்கப்படும் என்ற செய்தி தெரிவித்து, அதே போல இன்னைக்கு ஏழை எளிய மக்களுக்கு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு 12,000 15,000 ரூபாய் உயர்த்தப்படும் என்று அம்மா தெரிவித்தாங்க. அம்மா மறைஞ்சிட்டாங்க. அம்மா மறைஞ்சாலும் அம்மா அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு கிணங்க அம்மாவுடைய அரசு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு 12,000 ரூபாய் வழங்கிட்டு வந்தது 15,000 ரூபாய் உயர்த்தி வழங்கிட்டு. அதோட ஏழை எளிய தாய்மார்கள் பெற்றிருக்கின்ற குழந்தைகள் நலமோடு வளமோடு செழிப்போடு சுகாதாரத்தோடு வாழ வேண்டுவதற்காக அம்மாவுடைய அரசு 16 வகையான பொருளை கொடுக்குது. 16 வகையான பொருள் கொடுக்குது. இன்னைக்கு கிரிகளுக்கு கூட கொடுத்துறை கொடுத்திருக்கிறோம். அப்படி அந்த திட்டத்தையும் நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம். அதே போல கொஞ்சம் அமைதியா இருக்கு, அப்படி நெருக்கமா இல்லாத வந்து இந்த ஆண்டு 450 பேர் மருத்துவருடைய கனவை அரசு நனவாக்கப்பட்ட செய்தி தெரிவித்துள்ளேன். அதே போல கொப்பள தேங்காய்க்கு விவசாயிகள் உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள். நான் ஏற்கனவே மத்திய அரசுக்கு தெரிவித்தாலே ஏற்கனவே கொப்பள தேங்காய்க்கு விலை உயர்த்தி நிர்ணயம் செய்து கொடுத்தார்கள். 10 நாளைக்கு முன்பு பாரத பிரதமரை நான் சந்தித்தேன். எங்கள் பகுதியில் விவசாயிகள் கோரிக்கை தெரிவித்தேன். இப்போது வழங்கக்கூடிய கொப்பரை தேங்காய் விலை போராது உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். கோரிக்கை ஏற்று ஒரு விலையை உயர்த்திக்கிறார்கள். இன்னும் போராது என்று விவசாயி சொல்கிறார்கள். அதையும் உறுதியாக சென்னைக்கு சொல்லி கொப்பரை தேங்காய் விலை உயர்த்த வேண்டும் என்று நேரத்தில்
தெரிவிக்கிறது. அதிகம் பேர் ஏழை எளிய மக்கள் பிறந்தவங்க 60 வயசுக்கு மேலானவங்க பிள்ளைக்கு அவர்களுக்கு மாதந்தோறும் 1000 கிடைக்கணும்னு போராட்டத்தெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. அவருடைய கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அந்த 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குவதற்காக 5 லட்சம் பேருக்கு கொடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு 95% கொடுத்தாரு. 90% முதியவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுத்தாச்சு. அதோட மருத்துவ காப்பீட்டு வச்சிருக்கீங்க. இப்ப தனியார் மருத்துவமனைக்கு போனா 2 லட்சம் வரைக்கும் மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கலாம். அதை உயர்த்தி கொள்வோம் சொன்னாங்க. மக்களுடைய கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு மருத்துவ காப்பீட்டு அட்டை வச்சிருக்கீங்க. 2 லட்சத்துக்கு 5 லட்சம் மக்களுடைய கோரிக்கை. அதே போல உழைக்க மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வேணும்னு கோரிக்கை வச்சாங்க. வேறு நேரத்தில் மாநில பிரச்சனை அம்மாவர்கள் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் 3 லட்சம் அம்மா இருசக்கர வாகனம் கொடுக்கப்படும் என்று அறிவிச்சாங்க. மானிய விலையில 4 அம்மாவர்கள் மறைந்தாலும் 4 அம்மா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக எங்களுடைய அரசு 2,84,000 பேருக்கு அம்மா இருசக்கர வாகனம் உழைக்க மகளிர் கொடுத்துருக்கிறோம். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கும் 25,000 மானியம் கொடுத்துருக்கோம். 25,000 மானியம் கொடுத்துருக்கோம். ஆக தேர்தல் நேரத்தில் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அத்தனை வாக்குறுதியும் எங்களுடைய அரசு இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டு வருகிறது. ஆகவே தேர்தல் வருகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை 100க்கு 100% அதே போல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2006 2010 வரைக்கும் கரண்ட் எப்போ வரும் கரண்ட் எப்போ போகணும்னே தெரியாது. கடுமையான மின்வெட்டு இருந்தது. அம்மா அவர்கள் 2011 தேர்தல் பிரச்சாரத்தில் குறிப்பிட்டாங்க, நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தவுடனே 3 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்குவேன் என்று சொன்னாங்க. அம்மா வழியிலே நடவடிக்கின்ற அம்மாவுடைய அரசு இன்னைக்கு தமிழகத்திலே திறமையான அரசு என்பதற்கு நிரூபிக்கிற விதமாக இன்னைக்கு மின்துறையிலே சிறப்பாக செயல்பட்டு மின்மிகை மாநிலமாக இருக்கு தமிழ்நாடு. தமிழ்நாடு அரசு இன்னைக்கு உபரி மின்சாரத்தை உற்பத்தி செய்யும். தமிழ்நாடு அரசு உபரி மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சு சாதனை படைச்சிட்டு இருக்கு. அது மட்டுமல்ல, இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு புதிய புதிய தொழிற்சாலைகள் திறமையிட்டு இருக்கிறோம். ஏன்னா தடையெல்லாம் மின்சாரம் கொடுக்கிறோம். சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குது. அதனால தமிழகத்துக்கு புதிய தொழில் வருது. இதனால படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்குது. அதையே அரசுதான் செயல்படுத்துகிறது. இப்படி ஏராளமான திட்டங்கள் எங்களுடைய அரசை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். மீண்டும் சட்ட ஒழுங்கு நிலைநாட்டுகின்ற அரசாங்க அரசு சிறப்பான சுகாதாரம் இன்னைக்கு சிறப்பா இருக்கு. சுகாதாரத்துறை அதற்கு அம்மாவுடைய அரசு திட்டத்திற்கு செயல்படுத்தி இப்படி எல்லா துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டு சிறந்த ஆட்சி நாட்டு மக்களுக்கு வழங்குகின்ற அரசு அம்மா அரசு வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு ஆறாபுரம் சட்டமன்ற தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெற்ற தொகுதி இல்லை. மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி தொடர வாக்களிப்பு இலக்கலை சிறப்பாக தேர்தல் பிரச்சாரம் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து